அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெபினாரில் அப்பீல் அதாவது மேல்முறையீடு தொடர்பாக வணிகர்கள் மேல்முறையீடு செய்வது எப்படி என்பதை பற்றி வெபினாரில் பார்க்கலாம். இந்த வெபினாரை GSTN சார்பாக நடத்தப்படுகிறது. இந்த வெபினார் நடத்த காரணமாக இருந்த GSTN CEO அவர்கள், EVP சர்வீசஸ் காஜல் மேம் அவர்கள், வசிஷ்தா சார், ராஜீவ் சார், பங்கஜ் சார், சதீஸ்வரன் சார் அண்ட் சுரேஷ்குமார் சார் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த வெபினாரை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் மேல்முறையீடு அதாவது அப்பீல் எதற்காக செய்யப்படுகிறது, யார் யாரெல்லாம் அப்பீல் செய்யலாம், இந்த அப்பீல் செய்வதற்கான கால நிர்ணயம் என்ன என்பது தொடர்பாகவும், இந்த அப்பீலுக்கு ப்ரீ கண்டிஷன் டெபாசிட்ஸ் ஏதாவது இருக்கா என்பது பற்றியும், நம்ம இந்த அப்பீல் ஆன்லைன்ல எப்படி நம்ம ஃபைல் பண்றது அப்படிங்கிறத பத்தியும் இந்த வெபினார்ல நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஸோ முதல்ல எந்த ஒரு டாக்ஸ் பேயரும் அவருக்கு வழங்கப்பட்ட ஆணை, அந்த ஆணையில அவருக்கு somehow he is not aggrieved, அதாவது அதுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாத பட்சத்தில் அவர் ஒரு அப்பீல் செய்யலாம். அந்த அப்பீல அப்பீலேட் அத்தாரிட்டி, அவர் ஜூரிஸ்டிக்ஷன் அப்பீலேட் அத்தாரிட்டிட்ட அவர் ஃபைல் பண்ணணும். ஸோ வேட் ரிஜிம்ல இது டைரக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதை ஆன்லைன்ல அவரால் அந்த அப்ளிகேஷன் பண்ண முடியும். ஸோ இதுக்கான கால நிர்ணயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பீல் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு எந்த ஆர்டர்ல, எந்த அசஸ்மெண்ட் ஆர்டரோ ஆர் எனி அதர் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜெக்ஷன் ஆர்டரோ, எந்த ஆர்டரோ அவருக்கு கிடைச்ச தினத்துல இருந்து 3 மாசத்துக்குள்ள அவர் அந்த அப்பீலேட் அத்தாரிட்டிட்ட அதுக்கான அப்பீலுக்கு ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த காலக்கெடு 3 மாசங்கிறத அந்த அப்பீலேட் அத்தாரிட்டி அவரு உரிய காரணங்களுக்காக இன்னும் மேலும் 1 மாத காலத்துக்கு அவரால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். பட் அந்த ரீசன்ஸ் எல்லாம் நாம அந்த அப்பீலேட்டுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ரீசன்ல அவர் சரின்னு இருந்துச்சுன்னா அவர் அதை மேலும் 1 மாசத்துக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் ஒரு அப்பீல் நீங்க ஃபைல் பண்றீங்க, எதுக்கு அகேன்ஸ்டா ஒரு டிமாண்ட் ஆர்டரோ அல்லது வேற ஏதாவது அவங்க டிசிஷன் எடுத்து அந்த ஆர்டர் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுக்காக நீங்க அப்பீல் ஃபைல் பண்ணீங்கன்னா ஆன்லைன்ல ஃபைல் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட், டெம்பரரி அக்னாலஜ் நம்பர் கிடைச்சிடும். டெம்பரரி அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும் போது இதனுடைய விவரம், நீங்க அப்பீல் ஃபைல் பண்ணியாச்சுங்கிற விவரம் SMS மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் உங்களுக்கும் அந்த அப்பீலேட் அத்தாரிட்டிக்கும் அட்ஜுகேட்டிங் அத்தாரிட்டிக்கு ஜூரிஸ்டிக்ஷனல் அத்தாரிட்டிக்கு, அப்பீலேட் அத்தாரிட்டில அட்ஜுகேஷன் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷனல் அத்தாரிட்டிக்கு SMS அண்ட் இமெயிலா தெரிவிக்கப்படும். ஆனால் நீங்க இந்த டெம்பரரி அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்த உடனே சரி அப்பீல் ஃபைல் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ ஃபைனலா அப்பீல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்போ ஃபைல் ஆகும் அப்படின்னா, நீங்க இந்த டெம்பரரி அக்னாலஜ்மெண்ட் வந்த பிறகு நீங்க என்னென்ன காப்பீஸ் எல்லாம் அப்லோட் பண்ணீங்களோ அதுவும் உங்களுடைய பேமெண்ட் டீடைல்ஸ் இது எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஹார்ட் காப்பியை நீங்க அப்பீல் ஃபைல் பண்ண 7 நாளைக்குள்ள கொண்டு போய் அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் அத்தாரிட்டிட்ட நீங்க கொண்டு போய் சப்மிட் பண்ணணும் இன் பர்சன். ஸோ இப்படி சப்மிட் பண்ணி அவரு இதையெல்லாம் பார்ப்பார். இந்த அப்பீல் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி நீங்க அவரு சரின்னு பட்டா பிறகு அவர் ஒரு அக்னாலஜ்மெண்ட் இஷ்யூ பண்ணுவார். அந்த அக்னாலஜ்மெண்ட் பேர் ஃபைனல் அக்னாலஜ்மெண்ட். ஸோ அந்த ஃபைனல் அக்னாலஜ்மெண்ட்ல அப்பீல் நம்பர் இருக்கும், உங்களுக்கு அசைன் ஆன அப்பீல் நம்பர். ஸோ இந்த ஃபைனல் அக்னாலஜ்மெண்ட் விச் இஸ் ஹேவிங் தி அப்பீல் நம்பர், அதாவது அப்பீல் நம்பருடன் கூடிய அந்த அக்னாலஜ்மெண்ட் ஒப்புகை சீட்டு உங்களுக்கு கிடைக்கப்பட்டா மட்டும்தான் உங்களோட அப்பீல் ஃபைல் ஆனதா அர்த்தம். சரி, எதுக்கெல்லாம் இப்ப நம்ம அப்பீல் போகலாம்? டிமாண்ட் ஆர்டர் இஸ் ரைஸ்ட் அகேன்ஸ்ட் டாக்ஸ் பேயர், அதாவது ஒரு டாக்ஸ் பேயருக்கு ஒரு டிமாண்ட் ஆர்டர் வந்திருக்குது. அந்த டிமாண்ட் ஆர்டர்ல இருக்கக்கூடிய டிமாண்ட் நீங்க ஏற்றுக்கொள்ளப்படலை, உங்களால அதை ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னா, அதுக்கு அக்ரீவ் ஆயிருக்கீங்க அந்த டிமாண்டுக்கு அப்படின்னா நீங்க அப்பீல் போகலாம். அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ரிவகேஷன் ஆர்டர் இஸ் ரிஜெக்டட் பை தி டாக்ஸ் அஃபிஷியல்ஸ். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிருச்சு, வித்தின் தி டைம் பீரியடுக்குள்ள நீங்க ஒரு ரிவகேஷன் அப்ளை பண்றீங்க. நீங்க சொன்ன ரிவகேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கான ரீசன் அந்த டாக்ஸ் அஃபிஷியல்னால ஏற்றுக்கொள்ளப்பட முடியாம அந்த ரிவகேஷனை ரிஜெக்ட் பண்றாரு. ஸோ அதுக்கு நீங்க அப்பீல் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜெக்டட் பை தி டாக்ஸ் ஆஃபீஸர், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்றீங்க, அந்த ரிஜிஸ்ட்ரேஷனே அந்த டாக்ஸ் அஃபிஷியல் ரிஜெக்ட் பண்றாரு. ஸோ அதுக்கும் நீங்க அந்த ரிஜெக்ஷன் ஆர்டருக்கு அகேன்ஸ்டாவும் அப்பீல் ப்ரிஃபர் பண்ணலாம். சார் அப்ளிகேஷன் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ரிஜெக்டட் பை தி டாக்ஸ் பேயர். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன்ல அமெண்ட்மெண்ட் சார் சேஞ்சஸ் இருக்குது, நான் கோர் ஃபீல்ட்ஸ்ல அமெண்ட்மெண்ட் நீங்க பண்றீங்க, நான் கோர் ஃபீல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஆட்டோ அப்ரூவ் ஆயிடும். ஸோ கோர் ஃபீல்ட்ஸ் அமெண்ட்மெண்ட்டுக்கு தான் டாக்ஸ் அஃபிஷியல்ஸினுடைய அப்ரூவல் தேவை. ஸோ இந்த கோர் ஃபீல்ட் அமெண்ட்மெண்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றத சம்ஹவ் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை அகேன்ஸ்டாவும் நீங்க ஒரு அப்பீல் ஃபைல் பண்ண முடியும்.
தென் அப்பீல் பை டெம்பரரி ஐடி ஹோல்டர். இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட்ல சம் கேசஸ் புக் பண்றாங்க, அதுல ஒரு ஆர்டர்ஸ் போடுறாங்க. ஸோ நீங்க அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருப்பீங்க. ஸோ அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் பண்ணக்கூடிய அவங்களுக்கு ஒரு டெம்பரரி ஐடியில தான் அப்பீல் ஆர்டர்ஸ் போடுவாங்க. அந்த டெம்பரரி ஐடி மூலமாகவும் நீங்க அப்பீல் ஃபைல் பண்ண முடியும். ஸோ இந்த அப்பீல ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டர் அண்ட் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் யாருனாலும் அவங்க அப்பீல் ஃபைல் பண்ணலாம். இந்த ரூல் 108 CGST rules and process of appeal filing, appellate authority and எதுல சொல்லிருக்கேன் under section 1 of section 107. So some terminology என்னென்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா AP01. இந்த AP01ங்கிற ஃபார்ம் என்ன அப்படின்னா application for filing appeal to the appellate authority under section 107. Then AP02 acknowledgment of appeal filing. Then AP03 application by tax officials before appellate authority. இது tax officials ஆனது. And then APL04 order by the appellate authority. So APL01ங்கிற ஃபார்ம்ல நீங்க அப்பீலுக்கு ஃபைல் பண்ணுவீங்க. APL02ங்கிறது தான் உங்களுடைய ஃபைனல் அக்னாலஜ்மெண்ட் which is having the அது அந்த அக்னாலஜ்மெண்ட்ல தான் உங்களுடைய அப்பீல் நம்பர் இருக்கும். APL04ல உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிரும். இது மூணு தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது அப்பீலுக்கான ப்ரீ ரெக்வஸ்ட் என்ன? சரி, நான் அப்பீல் ஃபைல் பண்ணணும், வெதர் ஐ ரிஜிஸ்டர் ஆர் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர். அப்பீல் ஃபைல் பண்ணணும்னா அதுக்கு ப்ரீ டெபாசிட் இருக்கா, ப்ரீ ரெக்வஸ்ட் என்ன, ப்ரீ கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வேட்ல ரெஜிம் முன்னாடி டிஎன்ஜிஎஸ்டி அந்த ரெஜிம்ல பாத்தீங்கன்னா சம் அப்பீல் ஃபீஸ்ன்னு ஒன்று இருக்குதுங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் அப்பீல் ஃபீஸுங்கிறது கிடையாது. பட் நீங்க டிஸ்பியூட்டட் அமௌண்ட் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த டாக்ஸ் அமௌண்ட்டுக்கு 10% நீங்க ப்ரீ டெபாசிட்டா நீங்க பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்பீல் ஆர்டர், அதுல 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு டாக்ஸ் டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 1 லட்சம் ரூபாயில நீங்க 20,000 ரூபாய் ஏத்துக்கிறீங்க, 80,000 ரூபாய் நீங்க ஏத்துக்கல. இந்த 80,000 ரூபாய் தான் உங்களுக்கு டிஸ்பியூட்டட் அமௌண்ட். ஸோ நீங்க 20,000 ரூபாய் ஏத்துக்கொள்ளப்பட்ட பணத்தை ஆல்ரெடி பணமா கட்டிடணும். நீங்க அட்மிட்டட் டாக்ஸை நீங்க கட்டிடணும். தென் நீங்க அட்மிட் பண்ணாத இந்த 80,000 ரூபாயில 10% 8,000 ரூபாயை நீங்க அட்வான்ஸ் டாக்ஸா கட்டணும். புரிஞ்சுங்களா? ஆனால் நீங்க டிஸ்பியூட்டட்ல இருக்கிற பெனால்ட்டியோ இன்ட்ரெஸ்டோ இருந்தா அதுக்கான 10% அமௌண்ட் கட்ட வேண்டியது இல்லை. ஒன்ஸ் நீங்க இந்த 10% அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா, இந்த 80,000 ரூபாய் 8,000 ரூபாய் கட்டிட்டீங்கன்னா பாக்கி 72,000 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்டே ஆயிடும். அதுக்கு வேற ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் வராது. ஒன்ஸ் நீங்க அப்பீல் ஃபைல் ஆன் சக்சஸ்ஃபுல் அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு வந்த பிறகு, தட் இஸ் அ ஃபைனல் அக்னாலஜ்மெண்ட் வந்த பிறகு. ஸோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆஃப் பீயிங் ஹேட் டு டாக்ஸ் பேயர் ரெக்வயர்ட் டு பி கிவன். உங்களுக்கு அப்பீல் ஃபைல் பண்ணோன்னா பர்சனல் ஹியரிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. தென் இந்த அப்பீல் ஃபைல் பண்றதுக்கு persons other than the LLBs and private limited company DSC யூஸ் பண்ணலாம். பட் mandatory for companies and LLBs. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் அப்பீல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்டர் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கான அமெண்ட்மெண்ட், கேன்சலேஷன், இது எல்லாத்துக்கும் ஆர்டர் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் இருந்தால் கூட நீங்க உங்களால அதுக்கான அகேன்ஸ்டா அந்த ஆர்டருக்கு அகேன்ஸ்டா நீங்க அப்பீல் ஃபைல் பண்ண முடியும். தென் ஆர்டர் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்றதுக்கு உங்களால REG 19ல கேன்சல் பண்ண அந்த ஆர்டர் எதிர்த்து உங்களால அப்பீல் பண்ண முடியும். ஆர்டர் ஆஃப் கிராண்ட் ஆஃப் டெம்பரரி ரிஜிஸ்ட்ரேஷன் பார் சுமோட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் GST REG 12 இந்த ஆர்டருக்காக எதிர்த்தும் நீங்க அப்பீல் ஃபைல் பண்ண முடியும். ஆர்டர் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆஃப் என்ரோல்மெண்ட் அஸ் GST பிராக்டிஷனர், ஒரு GST பிராக்டிஷனர் அவருக்கு ஒரு ஆர்டர் ஏதோ ரிஜெக்ஷன் ஆர்டர் வந்திருந்ததுன்னா அதை எதிர்த்தும் அவரு அப்பீல் ஃபைல் பண்ண முடியும். கேன்சல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் TDS டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், ஒரு TDS ரிஜிஸ்ட்ரேஷனை நாம கேன்சல் பண்ணி ஆர்டர் போட்டிருந்தோம்னா அதை எதிர்த்தும் அவர் அப்பீல் ஃபைல் பண்ண முடியும். தென் ஆர்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் ரிஜெக்ஷன் ஆஃப் ரிப்ளை டு சோகாஸ் நோட்டீஸ், ஒரு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்புறாங்க GST CMP 07 எதுக்காக அப்படின்னா ஆப்ட் அவுட் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம் அண்ட் ஆப்ட் இன் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம். இந்த காம்போசிட் ஸ்கீமுக்கு வர்றதுக்காகவோ காம்போசிட் ஸ்கீம்ல இருந்து வெளியில போறதுக்காக ஒருத்தர் அப்ளை பண்றாரு, ஆப்ஷன் எடுக்கிறாரு, அதை நாம அந்த ரெக்வஸ்ட் ஃபார்மை நாம ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களால அப்பீல் ஃபைல் பண்ண முடியும். தென் இந்த அப்பீல்ல வராதது, இப்போதைக்கு அப்பீல்ல இல்லாதது, அவுட் ஆஃப் ஸ்கோப் இப்போதைக்கு இல்லாதது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைலிங் ஆஃப் அப்பீல் வித் அப்பெலட் ட்ரிபியூனல், ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த நம்ம ஆன்லைன் மூலமா அப்பெலட் ட்ரிபியூனலுக்கோ ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இப்போ அப்பீல் நம்ம ஃபைல் பண்ண முடியாது. AP01ங்கிற ஃபார்ம் மூலமா ஃபர்ஸ்ட் அப்பெலட் அத்தாரிட்டிக்கு மட்டும்தான் நாம இப்போ ஆன்லைன்ல அப்பீல் ஃபைல் பண்ற மாதிரி ப்ரொவிஷன் இப்போ இருக்குது. ப்ராசஸிங் ஆஃப் அப்பீல் வித் அப்பெலட் ட்ரிபியூனல். ஸோ அப்பெலட் ட்ரிபியூனல்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷனுக்கு நீங்க டாக்ஸ் பேயர்ஸ் எந்த விதமான ப்ராசஸிங்கும் ஆன்லைன்ல பண்ண முடியாது.
அதே மாதிரி ப்ராசஸிங் ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற அப்பீலுக்கான நடவடிக்கைகளை நீங்க ஆன்லைன் மூலமா இதுல பண்ண முடியாது. சரி, அதே மாதிரி அப்பீல் நாட் டு பி ஃபைல் இன் சர்டன் கேசஸ் அண்டர் செக்ஷன் 120 செக்ஷன்ல சொல்லி இருக்கிறபடி அதுல சொன்ன விஷயங்களுக்கான அப்பீல் நீங்க பண்ண முடியாது. அதுல உதாரணமாக செக்ஷன் 80 இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட். ஸோ ஒரு கமிஷனர் அது கொடுக்கலாம், அவங்க உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம். அதர் தேன் ரிட்டன் டியூ அமௌண்ட்டுக்கு நீங்க ஒரு பெர்மிஷன் கேட்குறீங்க, எனக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டணும்னு ஒரு 15 இன்ஸ்டால்மெண்ட்ல கட்ட சொல்லி உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு 5 இன்ஸ்டால்மெண்ட் கட்டிடுறீங்க, பாக்கிய இன்ஸ்டால்மெண்ட்டை ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட் கட்டு விட்டுறீங்க. ஒரு அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் ஆஃபீஸர் ப்ராப்பர் ஆஃபீஸர் என்ன பண்றாரு, உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து நீங்க உடனடியா எல்லா பணத்தையும் கட்டணும்னு சொல்லி டிமாண்ட் எடுத்து ஒரு ஆர்டர் போட்டுறாரு. ஸோ இந்த ஆர்டர் எடுத்து நீங்க இதுவும் ஒரு டிமாண்ட் ஆர்டர் தான், பட் இதை எதிர்த்து நீங்க அப்பீல் போக முடியுமானா கண்டிப்பா போக முடியாது. இது அவுட் ஆஃப் ஸ்கோப். தென் நான் அப்பீலபிள் டிசிஷன் அண்ட் ஆர்டர்ஸ் அண்டர் செக்ஷன் 121. செக்ஷன் 121 சொல்லி இருக்கிறதுக்கும் நீங்க அப்பீல் போக முடியாது. ஸோ சம் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இது ஸ்டேட்டஸ் சம் வேர்ட்ஸ். இப்போ நம்ம ஆன்லைன்ல நீங்க டாக்ஸ் பேயர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்னென்ன வார்த்தைகள் வரும், அதுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம். அப்பீல் ஃபார்ம் சக்சஸ்ஃபுல்லி ஃபைல்டு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் இருந்துச்சுன்னா உங்களோட அப்பீல் சப்மிட்டட்னு அர்த்தம். ஸோ அப்பீல் ஃபார்ம் சக்சஸ்ஃபுல்லி அட்மிட்டட் அப்படின்னு வந்தாதான் உங்களோட அப்பீல் அட்மிட் ஆயிடுச்சு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்பீல் சப்மிட்டட் அப்படின்னா நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்க, பட் டாக்ஸ் அஃபீஷியல் அவரு ஹார்ட் காப்பி கொடுத்து அந்த ப்ரீ கண்டிஷன்ஸ் ப்ரீ ரெக்வஸ்ட் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிருந்தா மட்டும்தான் அவர் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லி அட்மிட் பண்ணுவார். ஸோ என்னைக்கு எப்போ சக்சஸ்ஃபுல்லி அட்மிட்டட் அப்பீல் அட்மிட்டட் வருதோ அப்போதான் உங்க அப்பீல் சக்சஸ்ஃபுல்லி ஃபைல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் அப்பீல் ஃபைல்டு கிடையாது. தென் அப்பீல் ஃபார்ம் இஸ் ரிஜெக்டட் அப்படின்னா உங்களோட அப்பீல் நிராகரிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். when hearing notice is issued அப்படின்னா ஹியரிங் நோட்டீஸ் உங்களுக்கு பர்சனல் ஹியரிங் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். when counter reply received against notice அப்படின்னா டாக்ஸ் பார்ட்ல இருந்து கவுண்டர் ரிப்ளை அனுப்பிச்சாச்சுன்னு அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். when சோகாஸ் நோட்டீஸ் இஸ் issued அப்படின்னா சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியாச்சு. அப்பீல் இஸ் கன்ஃபார்ம் மாடிஃபைட் ஆர் ரிஜெக்டட் இப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஸ்டேட்டஸ் என்ன வரும், அப்பீல் ஆர்டர் பாஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ இந்த அப்பீல் ஆர்டர் மேபி மாடிஃபைடா இருக்கலாம், கன்ஃபார்மா இருக்கலாம், ரிஜெக்ட் ஆகலாம். உங்களுக்கு எனிகோ அப்பீல் ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்பீல் ஆர்டர் பாஸ்ங்கிற ஸ்டேட்டஸ் வரும். when hearing is adjourned and next date is issued அப்படிங்கிற பட்சத்துல adjournment granted அப்படின்னு உங்க ஸ்டேட்டஸ்ல வரும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஹியரிங் போஸ்ட்போன் ஆயிடுக்கு, நீங்க கேட்டது ஹியரிங் கிராண்ட் ஆயிடுக்கு அப்படிங்கறது நீங்க நினைச்சுக்கலாம். when application is filed for rectification அப்படின்னா உங்களோட ரெக்டிஃபிகேஷன் ரெக்வஸ்ட் அவங்க டாக்ஸ் அந்த அப்பலட் அத்தாரிட்டி ரிசீவ் பண்ணிட்டாங்கிறது அர்த்தம். when application for rectification is rejected அப்படின்னா ரெக்டிஃபிகேஷன் ரெக்வஸ்ட் நீங்க கொடுத்த ரெக்டிஃபிகேஷன் ரெக்வஸ்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்பீல் ஆர்டர் இஸ் ரெக்டிஃபைட் அப்படின்னா ரெக்டிஃபிகேஷன் ஆர்டர் பாஸ்ட்னு அர்த்தம். ஸோ இதான் சம் டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு உங்க ஆன்லைன்ல என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்குங்கிறத இப்போ நம்ம இதுல பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் அப்பீல் பண்ணலாம், எதற்காக அப்பீல் பண்ண போறோம், அப்பீல் பண்ணதுக்கான டைம் லிமிட் என்ன, எத்தனை நாளைக்குள்ள அப்பீல் நம்ம பண்ணணும், ஸோ அதுக்கான ப்ரீ ரெக்வஸ்ட் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ ஆன்லைன்ல அப்பீல் எப்படி ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆன்லைன்ல டாக்ஸ் பேயர்ஸ் அவங்களுடைய போர்ட்டல்ல லாகின் பண்ணோன்னே யூசர் சர்வீசஸ் அதுல போய் மை அப்ளிகேஷன், அதுல அப்ளிகேஷன் டைப், அந்த அப்ளிகேஷன் டைப்ல செலக்ட் பண்ணணும். அப்பீல் டு அப்பலட் அத்தாரிட்டி அந்த டிராப் டவுன் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதுல போய் அப்ளிகேஷன் டைப்ல அப்பீல் டு அப்பலட் அத்தாரிட்டி செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா ஃப்ரம் டு டேட் இருக்கும், அது கீழே என்ன இருக்கும், சர்ச் இருக்கும், அது கீழே நியூ அப்ளிகேஷன் ஒரு மெனு இருக்கும். அந்த நியூ அப்ளிகேஷன் டிக் பண்ணுங்க. ஆர்டர் டைப்ல டிமாண்ட் ஆர்டர் டிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு டிமாண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்டர் நம்பர் மேண்டேட்டடா இருக்கும், அதுல போய் நீங்க ஆர்டர் நம்பரை டைப் பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட ஆர்டர் நம்பர் இருந்ததுன்னா அதில் நீங்கள் டைப் பண்ணுங்க, மேனுவலாக டைப் பண்ணி சர்ச் கொடுக்கலாம். ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு ஆர்டர் நம்பர் வேணும்னா நீங்கள் சர்வீசஸில் போய் நோட்டீசஸ் அண்ட் ஆர்டர்ஸ் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆர்டர் போட்டாங்களோ அது எல்லாமே அந்த ஆர்டர்ஸ் இருக்கும், அதில் ரெஃபரன்ஸ் நம்பரோடு இருக்கும். அதை எடுத்து பார்த்து குறிச்சிட்டு இங்கே நீங்கள் அந்த ஆர்டர் நம்பரை நீங்கள் டைப் பண்ணலாம். அந்த ஆர்டர் நம்பரை டைப் பண்ணோன்னே கேட்டகரி ஆஃப் தி கேஸ் அண்டர் டிஸ்பியூட் என்னென்ன கேட்டகரின்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரே ஆர்டர்ல உங்களுக்கு 3 விதமான கேசஸ் 3 விதமான கேட்டகரியில நீங்க டிஸ்பியூட் பண்ணணும் அப்படின்னா ஆட் கொடுத்து எத்தனை கேட்டகரி வேணாலும் உங்களால ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஸ்டெப் 1ங்கிறது இதே தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். யூசர் லாக்ஸ் இன் ஃப்ரம் FO ஃப்ரண்ட் ஆஃபீஸ் போர்ட்டல் www.gst.gov.in உள்ள போறீங்க அண்ட் நேவிகேட்ஸ் டு சர்வீசஸ் போறீங்க. யூசர் சர்வீசஸ் மை அப்ளிகேஷன்ல போயிட்டு நீங்க என்ன போய் செலக்ட் பண்றீங்க, appellate to அத்தனை நியூ கொடுக்குறீங்க. அப்பீல் டு அப்பலட் அத்தாரிட்டி செலக்ட் பண்ணிட்டு அண்ட் கிளிக்ஸ் நியூ அப்ளிகேஷன் பட்டன் கொடுக்குறீங்க. ஸோ யூசர் செலக்ட்ஸ் தி ரெக்வயர்ட் ஆர்டர் டைப் ஃப்ரம் தி டிராப் டவுன். அப்பீல் இஸ் அகேன்ஸ்ட் டிமாண்ட் ஆர்டர்னா அது செலக்ட் பண்ணணும். தென் யூசர் என்டர்ஸ் தி டிமாண்ட் ஆர்டர் அண்ட் கிளிக் ஆன் சர்ச் பட்டன்.
இதுலயும் நம்ம டிராப் டவுன்ல பண்ணலாம் அல்லது மேனுவலாவும் என்ட்ரி போடலாம். AP01 form will be displayed with some pre-filled details. Example, order type, order number, order details. User have to select category of case under dispute from drop down list. User have to click on disputed amount for payment details for entering the disputed value and for making the required payment. Then user have to அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க டிஸ்பியூட்டட் அமௌண்ட் அண்ட் பேமெண்ட் டீடைல்ஸ் கிளிக் பண்ணி உங்களுக்கான டிஸ்பியூட்டட் வேல்யூ என்னங்கிறது என்டர் பண்ணிட்டு அதுக்கான 10% அமௌண்ட் அதுல ஆட்டோ கால்குலேட் ஆகி வரும். அதை நீங்க கட் பண்றதுக்கு பணம் கட்டுறதுக்கான இது பண்ணணும். யூசர் ஹேவ் டு என்டர் டிஸ்பியூட்டட் அமௌண்ட், அந்த அமௌண்ட்டையும் நீங்க இதுல என்டர் பண்ணணும். நீங்க அதுக்கப்புறம் அந்த 10% டிஸ்பியூட்டட் அமௌண்ட்டுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா அக்ரி டு பே அதுல வந்துடும். நீங்க அக்ரி டு பண்றது அதுல ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுக்கப்புறம் அமௌண்ட் payable towards admitted amount pre-deposit will be displayed in the table automatically as shown. So நீங்க அட்மிட் ஆன பணமும் பிளஸ் அந்த 10%. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 1 லட்சம் ரூபாய் டாக்ஸ்ல 80,000 ரூபாய் நீங்க வந்து டிஸ்பியூட்டட், 20,000 ரூபாய் உங்களுக்கு வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த 20,000 கட்டணும், இந்த 80,000 ரூபாயில 8,000 ரூபாய். ஸோ இந்த 28,000 ரூபாய் பணத்தை நீங்க கட்டியிருந்தா மட்டும்தான் அப்பீல் ப்ரிஃபர் பண்ண முடியும். அந்த அப்பீல் போனா அப்பதான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அதர்வைஸ் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தென் இதுக்கு அப்புறம் இது ஆட்டோ ஆன பிறகு, ஆட்டோ பாப்புலேட் ஆன பிறகு யூட்டிலைஸ் ஐடிசி பார் கேஷ் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணா உங்களுடைய கேஷ் லெட்ஜர், எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர், லைபிலிட்டி லெட்ஜர் எல்லாத்துலயுமே என்னென்ன பேலன்ஸ் இருக்கு, எவ்வளவு நீங்க டியூ அப்படிங்கிறது அதுல ஷோன் ஆகும். ஸோ அதை பார்த்த பிறகு நீங்க அதுல செட் ஆஃப் கிளிக் பண்ணி உங்களை ஐடிசியில இருந்து இந்த பணத்தை நாம செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது 10% டாக்ஸா இருந்தாலும் சரி, அட்மிட்டட் ஐடிசியில இருந்துச்சுன்னா ஐடிசியில செட் ஆஃப் பண்ணிக்கலாம். After making payment, user have to navigate back to the main form and have to download annexed template and needs to fill the required data. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க பேக் வந்து இந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி அதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் அப் பண்ணணும். நீங்க என்னென்ன சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னாலும் அந்த சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸையும் இதுல நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். User have to select authorized signatory and enter the place and have to click on proceed to file. இது எப்பவும் போலதான் authorized signatoryல யார் இருக்காங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு proceed to file கொடுக்கிறோம். அப்பீல் அப்ளிகேஷன் கேன் பி சப்மிட்டட் பை டிஎஸ்சி ஆர் இவிசில பண்ணலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி டிஎஸ்சி கம்பெனிஸ் அண்ட் எல்எல்பிக்கு மேண்டேட்டரி, பாக்கி எல்லாத்துக்கும் இவிசில பண்ணலாம். இன் கேஸ் த இவிசி யூசர் ஹேவ் டு என்டர் தி ஓடிபி, அவங்க இவிசி போட்ட ஓடிபி வரும், ஓடிபி வந்து நம்ம என்ட்ரி பண்ணி சக்சஸ்ஃபுல் ஏஆர் ஜென்ரேட் பண்ணினா மட்டும்தான் இந்த அப்பீல் நமக்கு ஃபைல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நமக்கு டெம்பரரி அக்னாலஜ்மெண்ட் உடனே கிடைக்கும். ஸோ இது எப்படிங்கிறத நம்ம ஆன்லைன்ல இருக்க ஸ்கிரீன்ஷாட் மூலமா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பேக் நம்ம இதுல ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல இருக்கிறது எல்லாத்துக்கும் எல்லாமே ஒண்ணுதான். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல நோட்டீசஸ் அண்ட் ஆர்டர்ஸ்ல இந்த டாக்ஸ் அஃபிஷியல்ஸ் என்னென்ன நோட்டீசஸோ ஆர்டர்ஸோ ஹியரிங் போடுறாங்களோ அது எல்லாமே டாக்ஸ் பேயர்ஸ்னால வியூ பண்ணிக்க முடியாது. வணிகருக்கு போய் அந்த நோட்டீஸ் ஆர்டர் செக்ஷன்ல உங்களுக்கு ஹியரிங் நோட்டீஸ் போட்டாலோ ஆர்டர் வந்தாலோ எல்லாமே அதுல நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ இது மாடல் 1, மாடல் 2ல மாடல் 2க்கு எல்லாமே இருக்குது. மாடல் 1 அதாவது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் எல்லாமே இப்போ வந்துருச்சு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இதுல சம் கிளாஸஸ் வந்து இன்னும் வரல பேக் தட் இஸ் ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல, பட் இட் வில் பி சூன். இன்னும் கொஞ்ச நாள்ல அதுவும் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இப்போ எப்படி நம்ம அப்பீல் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஸோ லாக்ஆன் டு தி gst.gov.inங்கிற போர்ட்டல் நம்ம லாக்ஆன் பண்ணிடுறோம். அதில் போய் சர்வீசஸ்ல யூசர் சர்வீசஸ்ல மை அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த மை அப்ளிகேஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இந்த மை அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா அதில் அப்ளிகேஷன் டைப் அதில் பார்த்தீங்கன்னா இங்கே அப்பீல் டு அப்பலட் அத்தாரிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃப்ரம் டு டேட்ல இருக்கிறத விட்டுருங்க. இங்கே நியூ அப்ளிகேஷன், இந்த நியூ அப்ளிகேஷனை கிளிக் பண்ணணும். ஸோ நியூ அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிட்டோம்னா ஆர்டர் டைப்னு வரும். ஆர்டர் டைப்ல டிமாண்ட் ஆர்டர், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்டர், ரீஃபண்ட் ஆர்டர், அதர் ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நவ் டிமாண்ட் ஆர்டர் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்டர், அதாவது நம்ம ஆர்டர் ஆன் டிமாண்ட், அதாவது அசஸ்மெண்ட் ஸ்க்ரூட்னி இதுக்கு போன ஆர்டர்ஸ்க்கு அதுக்கு இப்போ அப்பீல் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளதுக்கும் அதில் போட்டுக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய கேன்சலேஷன் நம்ம பார்த்தோம், அமெண்ட்மெண்ட் கொடுத்தது ரிஜெக்ஷன் ஆர் கேன்சலேஷனுக்கு அல்லது ரிவோகேஷனுக்கு ரிஜெக்ஷன், இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி நாம இதுல அப்பீல் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 மட்டும்தான் வந்திருக்குது இப்போதைக்கு. ரீஃபண்ட் ஆர்டர் அண்ட் அதர்ஸ் வந்து இட் வில் பி சூன், இனிமே கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது நமக்கு அப்டேட் ஆகும். இப்போதைக்கு இது 2 மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த டிமாண்ட் ஆர்டர் நம்ம செலக்ட் பண்றோம். அதுல போய் ஆர்டர் நம்பரை நம்ம மேனுவலா என்ட்ரி போடலாம். சம் கேசஸ்ல இது டிராப் டவுன்ல ஆர்டர் நம்பர் வந்ததுன்னா வந்துருது. இதை கொடுத்து சர்ச் கொடுத்தா இந்த டிமாண்ட் ஆர்டர் கொடுத்து சர்ச் மேனுவலா என்ட்ரி போடுறோம், சர்ச் கொடுக்குறோம்.
தென் இதுல டீடைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபிட்ச் ஆகும், ஆட்டோ பாப்புலேட் ஆகும். இதுல இந்த டேட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இது எடிட்டபிள் ஃபீல்ட். நீங்க உங்களுக்கு எப்போ இந்த ஆர்டர் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத இதை வச்சுதான் நமக்கு டைம் கால்குலேட் ஆகும். அஃப்கோர்ஸ் இது வேணும்னா கூட நீங்க எடிட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் கேட்டகரி ஆஃப் தி கேஸ் அண்டர் டிஸ்பியூட். ஸோ இந்த இதுக்கப்புறம் என்ன கேட்டகரியில நீங்க இந்த டிஸ்பியூட் பண்ண போறீங்க, இந்த ஆர்டர் அகேன்ஸ்ட் உங்களுக்கு எந்த கேட்டகரிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். நிறைய கேட்டகரி, நியர்லி 16 கேட்டகரிஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு ஆப்டான கேட்டகரி நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி ஒரே ஆர்டர்ல 2-3 கேட்டகரி இருந்துச்சுன்னா நீங்க ஆட் கொடுக்கலாம். ஆட் கொடுத்து கேட்டகரியை நம்ம இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். பீரியட் ஆஃப் டிஸ்பியூட் இதுவும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க டிஸ்பியூட்டட் அமௌண்ட் அண்ட் பேமெண்ட் டீடைல்ஸ் இதுல போயிட்டு நம்ம கிளிக் பண்ணணும். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அப்லோட் அனெக்சர் டு ஜிஎஸ்டி அப்பீல் 1 இருக்கும், AP01. ஸோ இங்க கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அனெக்சர் டு ஜிஎஸ்டி AP01 இருக்குதா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல இது ஜிஎஸ்டி AP01 ஃபார்மேட்னுடைய ஒரு 19 காலம்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இந்த காலமா வேர்டு ஃபைல ஓப்பன் ஆகும். இதுல நீங்க யூ ஹேவ் டு ஃபில் தி டீடைல்ஸ். நீங்க டைப் பண்ணிட்டு இந்த வேர்டை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணணும். பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி நீங்க இதுல சூஸ் ஃபைல் கொடுத்து இதை அப்லோட் பண்ணணும். இங்க அப்லோட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் தி அப்பீல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரிப்ளை ஃபைல் பண்ணிருப்பீங்க. ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க கேன்சலேஷனுக்கு, நீங்க ரிப்ளை ஃபைல் பண்ணிருப்பீங்க. அந்த ரிப்ளை டிலேவா பண்ணிருக்கீங்க, அல்ல முன்னாடியே வித்தின் தி டேட்குள்ள பண்ணிருக்கீங்க. இது மாதிரியான உங்களுடைய டீடைல்ஸ் அஸ் சப்போர்ட்டிவ் டு யுவர் அப்பீல் கிரவுண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்க இதுல சூஸ் பண்ணி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேமெண்ட் டீடைல்ஸ், இந்த பேமெண்ட் அதுக்கு முன்னாடி டிஸ்பியூட்டட் அமௌண்ட் அண்ட் பேமெண்ட் டீடைல்ஸ் இதை கிளிக் பண்ணீங்கனாலே இதுல ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல டிஸ்பியூட்டட் அமௌண்ட் ஃபார் பேமெண்ட் டீடைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் அமௌண்ட் அண்டர் டிஸ்பியூட் அதை மட்டும் நீங்க என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணீங்கன்னா இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டிமாண்ட் கிரியேட்டட் அண்ட் அட்மிட்டட் அதுவே ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்துடும். நீங்க இதை போட்டீங்கனாலே எவ்வளவு ஆல்ரெடி டிமாண்ட் அந்த டாக்ஸ் அஃபிஷியல்ஸ் அந்த ஆர்டர்ல ப்ராப்பர் ஆஃபீஸர் எவ்வளவு டிமாண்ட் கிரியேட் பண்ணாரு. உதாரணத்துக்கு இதுல பாத்தீங்கன்னா 75 ரூபா டாக்ஸ்ல டிமாண்டு கிரியேட்டட் அண்ட் அட்மிட்டட் 75 ரூபா. ஸோ இதுல நீங்க 50 ரூபா இதுல அமௌண்ட் டிஸ்பியூட்டட் அமௌண்ட் அப்படின்னா 25 ரூபாய் உங்களுக்கு நீங்க அட்மிட் ஆன அமௌண்ட் பிளஸ் இதுல இருக்கக்கூடிய பேலன்ஸ் 10% பார்த்தா 5 ரூபா, மொத்தமா சேர்த்து இங்க 30 ரூபா நீங்க பணம் இதுல கட்டியாகணும். புரிஞ்சுதுங்களா? நீங்க எவ்வளவு அட்மிட் பண்ணிருக்கீங்களோ அந்த டாக்ஸ் பிளஸ் டிஸ்பியூட்டட் டாக்ஸுக்கான 10% ரெண்டையும் சேர்த்து நம்ம இதுல பண்ணணும். இதுல கட்டிட்டு இதுல யூட்டிலைஸ் கேஷ் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி அடுத்த ஸ்கிரீன்ல போயிட்டு உங்களுக்கு எவ்வளவு லயபிலிட்டி வந்துச்சு, அந்த லயபிலிட்டியை எப்போ 3B ரிட்டர்ன் நம்ம பண்ற மாதிரி எப்படி நம்ம செட்டப் பண்ண போறோங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். தென் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் டாக்ஸுக்கு மாத்திரம் தான் 10%. இப்போ நீங்க டிஸ்பியூட்டட் அமௌண்ட் பெனால்ட்டியோ இன்ட்ரெஸ்டோ இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க 10% அமௌண்ட் நீங்க கட்ட தேவை கிடையாது. இதுல அடுத்து செட் ஆஃப் கொடுக்குறோம் 3B மாதிரி. இந்த செட் ஆஃப் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு இப்ப பாருங்க யுவர் யூட்டிலைஸ்டு கேஷ் of ₹60 and ITC of ₹0 for the payment of your liability. ஸோ இந்த செட் ஆஃப்ல ஐடிசி இப்போ அப்பீலுக்கான 10% டாக்ஸை உங்களுக்கு ஐடிசில இருந்தே நீங்க செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். இது கேஷா மட்டும்தான் கட்டணுங்கிறது கிடையாது. ஐடிசில உங்களுக்கு அவைலபிள் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்க செட் ஆஃப் பண்ணிக்கலாம். தென் நீங்க செட் ஆஃப் பண்ண டிஸ்பியூட் அமௌண்ட் பேமெண்ட் டீடைல்ஸ் அமௌண்ட் அண்டர் டிஸ்பியூட் இதுல வரும். இது முடிச்ச பிறகு உங்களுக்கு அந்த பேமெண்ட் சலான் வந்துடும். அதையும் நீங்க ப்ரூஃபா எடுத்து இதுல அப்லோட் பண்ணிக்கணும். தென் ஆத்தரைஸ் வெரிஃபிகேஷன்ல செலக்ட் பண்ணி ஆத்தரைஸ் சிக்னேச்சர் போட்டு பிளேஸ் என்ட்ரி பண்ணி நீங்க இதுல எந்த சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அனுப்பணுமோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு சப்மிட் பண்ணி ப்ரொசீட் டு ஃபைல் நீங்க கொடுத்துடலாம். நீங்க கொடுத்துட்டு சப்மிட் வித் டிஎஸ்சி ஆர் சப்மிட் வித் இவிஇசி. பட் எல்எல்பிஸ் அண்ட் கம்பெனிஸ்க்கு சப்மிட் வித் டிஎஸ்சி ஆர் அதர்வைஸ் பாக்கி எல்லாருக்கும் சப்மிட் வித் இவிசி கொடுத்தீங்கன்னா ஒரு இவிசி கொடுத்தா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம என்டர் பண்றோம். இந்த ஓடிபி வேலிடேட் பண்ண பிறகு உங்களுடைய அப்பீல் ஃபைல் ஆகியும் சக்சஸ்ஃபுல் வந்துடும். இது ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், இதை நீங்க கூட குறிச்சு வச்சுக்கலாம். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை உங்களுடைய அப்பீல் ஃபைல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அப்பீல் ஃபைல் ஆனவுடனே இதுக்கான இமெயில், இதுக்கான இன்ஃபர்மேஷன், உங்களுடைய அப்பீலுக்கான டெம்பரரி அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இந்த ஃபைல் பண்ணிருக்கீங்கிறது உங்களுக்கு இமெயில் மூலமாகவும்
மொபைல் நம்பர்ல எஸ்எம்எஸ் மூலமா உங்களுக்கும் அட்ஜுகேட்டிங் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷனல் ஆஃபீஸருக்கும் தெரிவிக்கப்படும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க போய் மை அப்ளிகேஷன்ல போய் இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். நீங்க ஃபைல் பண்ணதுல சர்வீசஸ்ல போயிட்டு யூசர் சர்வீஸ்ல மை அப்ளிகேஷன்ல அப்பீல் டு அத்தாரிட்டி போட்டுட்டு நீங்க டேட் ஃப்ரம் டு டேட் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு டேட் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஃபைல் பண்ணதுல வந்துடும். இந்த ஏஆர்என் வந்துருச்சு, ஃபார்ம் நம்பர் GSTAP 01 வந்துருச்சு, ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் அப்பீல் வந்துருச்சு, டேட் ஆஃப் ஃபைலிங் வந்துருச்சு, அப்பீல் சப்மிட்டட் வந்துருச்சு. ஸோ இதோட நம்ம அப்பீல் சப்மிட் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு, நம்ம உட்காந்துருக்க முடியாது. இது ஒரு டெம்பரவரி அக்னாலஜ்மெண்ட் நம்பர் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த AP01ங்கிற ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி வேர்டு ஃபைல்ல டைப் பண்ணி இதை PDF மாற்றி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் கட்டியிருக்கோம், இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸை பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அப்பீல் கிரவுண்ட்ஸ், அதுல IP01ல கிரவுண்ட்ஸ் ஆஃப் தி அப்பீல்ங்கிற ஃபார்ம் இருக்கு, அதுல எல்லாம் அடிச்சிருப்போம். அதுக்கான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இந்த ஹார்ட் காப்பியை நாம அப்பீல் சப்மிட் பண்ண 7 நாளைக்குள்ளே கொண்டு போய் அந்த அப்பீலேட் அத்தாரிட்டியில சப்மிட் பண்ணணும். இன் பர்சன் போய் சப்மிட் பண்ணணும். நீங்க அப்பீல் நம்ம தான் இதுல ஃபைல் பண்ணிட்டோமே விட்டுறக்கூடாது. விட்டுட்டோம்னா இது அப்பீல் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ இதை நீங்க சப்மிட் பண்ண பிறகு அந்த அப்பீலேட் அத்தாரிட்டி வெரிஃபை பண்ணுவார், நாம 10% கரெக்டா கட்டியிருக்கோமா, பாக்கி கிரவுண்ட்ஸுக்கான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோமா, வச்சிருந்தா அவர் உடனடியாக அவர் என்ன பண்ணுவார், நமக்கு ஒரு ஃபைனல் அக்னாலஜ்மெண்ட் அப்பீல் நம்பர் அசைன் பண்ணி நமக்கு இஷ்யூ பண்ணுவார். ஸோ அந்த அப்பீல் நம்பர் வந்துருச்சு அப்படின்னாலே இதுல தான் இந்த டீட்டெயில்ஸ் இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இதுல போய் அப்ளிகேஷன்ஸ்ல போய் நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம், வியூ டாக்குமெண்ட்ஸ்ல GST அப்பீல் 01 கொடுத்துருக்கோம், இந்த அனெக்சஸ் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம், டாக்குமெண்ட் 1 இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுல அப்லோட் பண்ண பிறகு அங்க வந்துடும். ஸோ இதுதான் AP01ங்கிற ஃபார்ம். இதுல ஃபர்ஸ்ட் டெம்பரவரி GSTN பார் ஐடின் UN எல்லாமே இருக்கு, லீகல் நேம், ட்ரேட் நேம். இது எதுக்காக ஆர்டர் டைப், டிமாண்ட் ஆர்டர் எதை எடுத்து பண்றோம், டிமாண்ட் ஆர்டர் எடுத்து பண்ணிருக்கோம், இந்த ஆர்டர் நம்பர், டேட்டு, எந்த அப்பீல் ஆஃபீஸருக்கு எதிராக பண்றோம் அந்த டீடைல்ஸ் இருக்குது. இங்க கேட்டகரி ஆஃப் தி கேஸ் அண்டர் டிஸ்பியூட், இதுல எந்த கேட்டகரிக்குங்கிறது நம்ம இதுல செலக்ட் பண்ணியிருந்தோம்னா அதுவே அது வந்துடும், அது எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இது முக்கியமானது, டீடைல்ஸ் ஆஃப் கேஸ் அண்டர் டிஸ்பியூட், பிரீஃப் இஷ்யூ ஆஃப் கேஸ் அண்டர் டிஸ்பியூட், இதெல்லாம் நாம நீங்க டைப் பண்ணணும். டாக்ஸ் பேஸ் நீங்க டைப் பண்ணி இதை PDF மாத்தி இதுல அமௌண்ட் அண்டர் டிஸ்பியூட் இதையும் நீங்க டைப் பண்ணணும். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சீஸ்ட் குட்ஸ், இது என்ஃபோர்ஸ்மெண்ட். இது என்ஃபோர்ஸ்மெண்ட்ல அவங்க ஏதாச்சும் ஒரு நோட்டீஸ் ஆர்டர், டிமாண்ட் ஆர்டர் பேஸ் பண்ணா அதுக்கு அப்பீல் போற மாதிரி இருந்ததுன்னா இந்த டீடைல்ஸ் அவங்க ஃபில்அப் பண்ணணும். இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு தான் நீங்க இந்த டீடைல்ஸை PDF கன்வெர்ட் பண்ணி நீங்க அனுப்பணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல நம்ம அதுக்கப்புறம் சர்வீசஸ்ல போய் மை சேவ்டு அப்ளிகேஷன்ஸ், இதுல பாத்தீங்கன்னா 2 ways டு செக் ஜென்ரேட்டட் அப்பீல் ஆர்டர். அப்பீல் ஆர்டர் ஜென்ரேட் ஆயிடுச்சா AP04 அல்லது நோட்டீசஸ் நமக்கு வந்திருக்கா இல்ல அட்மிட் ஆயிடுச்சா, இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சர்வீசஸ்ல யூசர் சர்வீசஸ்ல வியூ அடிஷனல் நோட்டீசஸ் பர் ஆர்டர்ஸ்னு ஒன்று இருக்கும், இங்க இருக்கும் பாருங்க, வியூ அடிஷனல் நோட்டீசஸ் அண்ட் ஆர்டர்ஸ். ஸோ இதை நாம போய் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய அப்பீல் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதுல அப்பீல் பை டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்பீல் அட்மிட்டட், நான் உங்க அப்பீல்னா அப்பீல் அட்மிட்டட் ஆயிடுச்சு, இது என்னைக்கு டேட் ஆஃப் இஷ்யூவன்ஸ், வியூ ஆக்ஷன் கொடுத்தோம்னா இதுல வியூ, இதுல பார்த்தோன்னா ஏதாவது ஹியரிங் இருந்துச்சுன்னா அந்த ஹியரிங், இது மாதிரி எல்லா டீடைல்ஸ் வந்திருக்கும். இதுல நம்ம ரிப்ளை கொடுத்து அப்லோட் பண்றதுனாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது அப்பீல் பை அப்பீல் ஆர்டர் பாஸ்ட், அப்பீல் ஆர்டர் பாஸ் ஆயிருந்துச்சுன்னா இங்க அப்பீல் ஆர்டர் பாஸ்ட்னு வரும். நோட்டீஸ் இஷ்யூட் அகைன்ஸ்ட் ப்ராசிக்யூஷன் பை ரெஃபரன்ஸ் நம்பர், அக்னாலஜ்மெண்ட் அக்செப்டன்ஸ், இது வேற வேற இருக்கு. இதுல தான் அப்பீலோடது, அப்பீல் பை டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்பீல் ஆர்டர் பாஸ்ட். ஸோ இதுல வியூ பண்ணோம்னா இந்த ஆர்டர்ஸ்னுடைய டீடைல்ஸ் நம்ம இதுல பார்த்துக்க முடியும். தென் அக்னாலஜ்மெண்ட் அக்செப்டன்ஸ், இதுல வேற என்னென்ன இருக்குது, இதுவும் அப்பீல் ஆர்டர் பாஸ்ட், அவ்வளவுதான். இதுல போனீங்கன்னா ஆர்டர்ஸ், இந்த ஆர்டர்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா எந்தெந்த ஆர்டர் நம்பர், உங்களுடைய ஆர்டர் ரெஃபரன்ஸ் நம்பர்ல அட்மிட் அப்பீல் அப்ளிகேஷன், இது அப்பீல் ஆர்டர். ஸோ இதுல வந்து என்ன பண்ணிட்டாங்க, உங்களுடைய அப்பீல் அப்ளிகேஷன் அட்மிட் ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்டேட்டஸ்ல, அட்மிட் அப்பீல் அப்ளிகேஷன் அப்படின்னா இப்பதான் AP02ங்கிற உங்களுக்கு ஃபைனல் அக்னாலஜ்மெண்ட் விச் ஹேவிங் தி அப்பீல் நம்பர். ஸோ ரெஃபரன்ஸ் நம்பரோடு இருக்குது. GST அப்பீல் 02ங்கிறது இதுல டவுன்லோட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். அடுத்தது இந்த அப்பீல் ஆர்டர் ஆயிடுச்சு, இதுல போயிட்டு GST அப்பீல் 04 இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெதர் இது ரிஜெக்ஷனா மாடிஃபிகேஷனா அலௌடாங்கிறது இதை டவுன்லோட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுல ஏதாவது தப்பு இருந்து ரெக்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இனிஷியேட் ரெக்டிஃபிகேஷன், இதுல கிளரிக்கல் எரர் இருக்கு அது இருக்குன்னா நீங்க இனிஷியேட் ரெக்டிஃபிகேஷன் இதுல மூலமே இனிஷியேட் பண்ண முடியும். தென் இப்பதான் APL04 அப்பீல் ஆர்டரோட ஃபார்மட். இதுல ஆர்டர் நம்பர் எல்லாமே இருக்கும், GSTN, நேம் ஆஃப் தி அப்பலண்ட், டேட்டு,
இந்த ஆர்டர் இன் பிரீஃப் அதில் அனெக்சர் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆர்டர் கன்ஃபார்ம் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் அமௌண்ட் ஆஃப் டிமாண்ட் கன்ஃபார்ம், எவ்வளோ டிமாண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறது எல்லாமே இதில் வந்துக்கும். ஸோ இப்போ அப்பீலில் 01 இருக்கு, 02 இருக்கு, 04 இது எல்லாத்துக்குமே டாக்ஸ் பேயருக்கு இருக்கு. இப்போ இன்னைக்கு இந்த வெபினார்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்த்தோம், அப்பீல் யார் யாரெல்லாம் ஃபைல் பண்ணலாம், எதுக்காக ஃபைல் பண்ணணும், அப்பீல் ஃபைல் பண்றதுக்கான டைம் காலக்கெடுங்கிறது எத்தனை நாள், எவ்வளோ நாளுக்குள்ள நம்ம பண்ணணும், ஸோ எப்படி ஆன்லைன்ல நம்ம அப்பீல் ஃபைல் பண்றோம் அப்படிங்கறது பார்த்தோம். ஸோ அப்பீல் ஃபைல் பண்றதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணோன்னு ஒரு டெம்பரரி அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்தோடனே அதனான டீட்டெயில்ஸ் நமக்கு மெயில் மூலமும் எஸ்எம்எஸ் மூலமும் டாக்ஸ் பேருக்கு வரும், ஆஃபீஸருக்கு வரும். அது பண்ணி முடிச்சுட்டு நம்ம சும்மா இருந்துடக்கூடாது. 7 நாளைக்குள்ள ஹார்ட் காப்பீஸை கொண்டு போய் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்பீலட் அத்தாரிட்டிட்ட நம்ம சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணா மட்டும்தான் நமக்கு AP02ங்கிற ஃபைனல் அக்னாலஜ்மெண்ட் அப்பீல் நம்பரோடைய கூடிய அக்னாலஜ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். அது கிடைச்ச பிறகு நோட்டீஸ் ஏதாவது நமக்கு வந்ததுன்னா நோட்டீஸ் ஆர்டர்ஸ்ல போய் பார்க்கணும், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். இல்லாட்டி AP04ல ஆர்டர் வந்ததுன்னா நமக்கு ஆர்டர் வரும். அந்த ஆர்டருக்கு தப்பு இருந்துச்சுன்னா நம்ம ரெக்டிஃபிகேஷன் அப்ளை பண்ண முடியும். இதுதான் இந்த அப்பீல் ப்ரொசீஜர். ஸோ இது தொடர்பான இந்த GSTN தொடர்பான வெபினாருக்கோ எல்லா வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபேஸ்புக் மூலமாகவும், யூடியூப் மூலமாகவும், ட்விட்டர் மூலமாகவும் பார்த்துக்கலாம். சோஷியல் மீடியா ஆஃப் GSTNல போய் GSTN லாகின்ல GST மீடியான்னு இருக்கும், அதில் போய் கிளிக் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்க இதை பார்த்து கண்டுகளிச்சதுக்காக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. கொஸ்டின்ஸ் இல்லை.